தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தம்பி, இது மாநாடு இல்ல தம்பி, நாம் தமிழர் கட்சியை பத்தி உங்களுடைய புரிதல் என்ன? அவர் இந்த கொள்கையெல்லாம் பேசுறாரு, நான் ஏற்கிறேன். இல்ல இதெல்லாம் பண்றாரு, எனக்கு பிடிக்கல, அவர் இந்த கொள்கையை மாத்திக்கணும், அப்படி ஏதாவது ஒரு கருத்து இருக்கும்ல, அதை சொல்லுங்க. சாரி, சாதி பார்த்து போட்டீங்க, சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அன்னை பெண் ஆண்களுக்கு நிகரா பெண் இல்ல, ஆண்களும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி 50 ஒதுக்கீடு வேட்பாளரை நிறுத்திய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அனைத்து சமுதாய மக்களுக்குமே வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எந்த சமுதாயத்தையுமே இல்லாம அவங்க வேட்பாளர் நிறுத்தல. பிற மொழி பேசுகின்ற மக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரை சொன்ன ஒரே விஷயம், கூட்டணி யாரோடய நாங்க போக மாட்டோம், எங்களுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் போவோம் அப்படின்னு சொல்லி இன்னவரையும் அதை ஃபாலோ பண்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்களோட படைபலத்துல தொண்டர்கள்ல அதிக ஆட்கள் இருக்கலாம், ஆனா எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு பாசறை குருதி பாசறை அப்படின்னா பிளட் டொனேட் பண்றது. எந்த கட்சியிலுமே இந்த ஒரு பாசறை கிடையவே கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா எங்க என்ன பிளட் வேணுமோ குருதி பாசறையில இருக்க ஒரு ஆளை பிடிச்சி இது மாதிரி போன் அடிச்சு இது மாதிரி பிளட் டொனேட் பண்ணணும்னா எந்த தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே வித்தின் 1 மணி நேரத்துல இது பிளட் டொனேட் ஆயிரும். ஒரே பாயிண்ட் ஒண்ணும் இல்ல, கடைசியா வந்து சொல்லிக்கிறேன். நம்ம தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா, இது தஞ்சாவூர் பெரிய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கடவுள் தமிழ் கடவுள். அங்க இது போதிக்கிற ஐயர் வந்து தமிழர். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல வந்து இதுக்கு முன்னாடி போதிச்சாங்க. இது தவறு, தமிழ்நாட்டுல தமிழ் கோயில்ல தமிழ்ல தான் நம்ம போதிக்கணும் அப்படின்ட்டு மதுரை உயர் நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு போட்டு இன்று திருச்செந்தூர்லயும் சரி தஞ்சாவூர்லயும் சரி 2 இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் இன்னைக்கு வந்து போதிக்கிறாங்க. ரெண்டாவது, ஆட்சியிலே நாங்க இல்ல அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் எங்களை வந்து டீஸ் பண்ணலாம், என்னன்னாலும் ஒம்புழுக்கலாம். ஆனா ஆட்சியிலே இல்லனாலும் 160க்கு மேற்பட்ட போராட்டங்களை ஆட்சியிலே இல்லாம நாங்க மக்களோடு மக்களா நின்று வென்று இன்னைக்கு கொடுத்திருக்கோம். கட்சியை உறுப்பினராக மாறிட்டீங்களா? சரி, ரைட். ஓகே, வாழ்த்துக்கள். நிறைய வந்து நிறைய கருத்துக்கள் பேசுனீங்க. அதுல சில மாற்று கருத்துக்களும் இருக்கு. எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்ப சீமான் வந்து கூட்டணி வைக்கல அப்படின்னு சொன்னீங்க. நாளைக்கே கூட்டணி வச்சுட்டாருன்னா உங்க நிலைப்பாடு என்ன? கூட்டணி வந்து அவரு வைப்பேன் அப்படின்னு வச்சுட்டாருன்னா உங்க நிலைப்பாடு? கேள்வி ரொம்ப சிம்பிள். வைக்க மாட்டாரு. அது கேட்கல தம்பி. வைக்கல, நீங்க பாராட்டி பெருமையா சொன்னீங்க. நான் எதுவும் தப்பா சொல்லுங்க. நீங்க முன்னாடி தைரியமா வந்து பேசிருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் தப்பா எதுவும் சொல்ல, உங்க கருத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எங்களோட கொள்கைக்கு நிகரா இன்னொரு கட்சி இருந்தா மட்டும்தான் ஒரு ஒப்பாரை தவிர வைக்க மாட்டாரு. அந்த மாதிரி கட்சி எதுவுமே இல்ல. சரிப்பா. கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இல்ல. ஓகே.